அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி தமிழில் தான் பேச போகிறேன். பிகாஸ் தமிழ் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ தமிழில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிடுவேங்க எல்லாருமே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. இயற்கையில் நிறைய வித சுவாரஸ்யங்கள் இருக்கும்ல. ஸோ இயற்கையே ரொம்ப சுவாரஸ்யமானது தான். அதில் இந்த பூச்சிகள், மனிதர்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பூச்சிகள் பார்த்தோம் இங்கே. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ கேப்சர் பண்ணிக்கிட்டேன். அதுதான் இன்னையோட வீடியோவே. இதோ பாருங்கள், மரப்பட்ட மாதிரியே இருக்கும். மரையோட அந்த தோல் இருக்கு இல்லையா, அது மாதிரியே இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்க. சரிடா, என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு போய் படம் பிடிச்சா டச் பண்ணி பார்த்தேன். மரம் மாதிரி தான் இருக்குது தொடர்றதுக்கும். அந்த மரத்தோட தோல் இருக்கு இல்லையா, அது மாதிரியே இருக்கும். ஆனால் அது தொட்டு பார்த்தா அப்படியே ட்ராகன் மாதிரி ஆயிடுச்சு. அது பார்க்குறதுக்கு இந்த ட்ராகன் ஜுராசிக் பார்க்கிலெல்லாம் வர மாதிரியே ஒரு உருவமாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நைஸ் தானே இதெல்லாம். எல்லாமே ரசிக்கணுங்க, இல்லாட்டி என்ன வாழ்க்கை. எல்லாமே ரசித்தா வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும்ல. ஃபுல்லாக டென்ஷனாக விட்டு இங்கே பார்த்தா டென்ஷன், அங்கே பார்த்தா டென்ஷன், இதை பார்த்து டென்ஷன், அதை பார்த்து பயம், இதெல்லாம் வேணவே வேணாம். சும்மா ரசிங்க, எல்லாத்தையுமே ரசிங்க. அதுதான் வாழ்க்கை. நைஸாக இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும். அந்த உறும்பு கூட இருக்கு இல்லையா, ஆன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை பார்த்தாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நமக்கு. அந்த மாதிரி எந்த சின்ன விஷயத்துலையுமே ஏதாவது கற்றுக்கவும் இருக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, அது தமிழில் ரசிக்கிறதுக்கும் இருக்கும். அப்படி தானே? தமிழில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது இந்த மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த ரெக்கையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த லைட் க்ரீன் கலர், லைட்டாக க்ரீன் கலரெல்லாம் இருந்துச்சு. அந்த ஐஸாக ஒரு பவர்ஃபுல் ஐஸாக இருந்துச்சு. என்னையே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அந்த ஐ. அப்போ அதையும் படம் பிடிச்சிட்டேன். எந்த பூச்சி தான் என்ன கடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. எதை பார்த்தாலும் பக்கத்தில் போகிறேன் நான். மவனை இருக்கடா ஒரு நாளைக்கு உனக்குன்னு அது மாதிரியே பார்த்துட்டு இருக்குது. சரி பார்ப்போம். நம்ம இதையும் தொந்தரவு பண்ணல, ஜஸ்ட்டு வீடியோ மட்டும்தான். கொஞ்சம் தோண்டி பார்க்குறேன் அவங்கள, சீரி பார்க்குறேன் நான். ஐயோ, என்னமே சொல்லுவேன்ல தமிழ். அடுத்த தடவை கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக தமிழ் பேசுவேன். இது நாமெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த பூச்சி சம்டைம்ஸ் பார்க்க வாய்ப்பு உண்டு. இதுவும் அந்த வுட் ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஆக்சுவலி இது வுட் தான் நினச்சேன் நான் முதல்ல பார்த்தப்போ. அப்போ தான் இது பறக்குது, நடக்குது. என்னடா இது. இதுவும் நைஸாக இருந்துச்சு பாருங்கள். அதெல்லாம் ஸ்லோ மோஷனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறது உண்டான்னு எனக்கு தெரியலை. அப்போது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அவ்வளோ பெரிய வீடியோலாம் கிடையாது இது. சும்மா எனக்கு என்னடா வேறு பணியில் அவ்வளோ வேலை இருக்குது எங்களுக்கு, அதுக்கிடையில் இவனோட ஒரு வீடியோ பார்க்கணுமா அப்படிலாம் நினைப்பீங்க. அதனால ஜஸ்ட்டு பார்த்துறீங்க. எங்கே போச்சு அது? எங்கேயும் இருக்குது அது. ஓ, கிடச்சிருச்சு. இப்போ குச்சி மாதிரியே ஆயிடுச்சு. இல்லை, அது ஒரு குச்சி மாதிரியே இருக்குது. நான் தான் வீடியோ பிடிக்கணும், நான் தான் எல்லாமே நான் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொட்டு பார்க்குறேன், அசையவே இல்லை. வீடியோ எடுக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு, கொஞ்சம் அசைவெல்லாம் கொடுக்கணும்ல. ஒரு ஆக்ஷன் சொன்னால் ஆக்ஷனே வராது. ஏன் தம்பி இப்படிலாம் பண்ணுறேன்? இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கம்பளி பூச்சி தங்கச்சி. இதுதான் அந்த தங்கச்சி. குச்சியால் தொட்டால் தான், இது மட்டும் குச்சியால் தான் தொடுறோம், இல்லாட்டி சொரிஞ்சு சத்துருவீங்க. அதனால் இதை மட்டும் குச்சி வச்சு. எப்படி இருக்கு என் புத்தி? சரி, அது வழிக்கு விட்டாச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு இருந்துச்சு. இது பார்த்தீங்களா, தவளான்னா என்ன சொல்லுவோம் தமிழில்? ஐயோ, தமிழில் தவளைக்கு என்ன சொல்லணும்னு தெரியலையே. தவளைக்கு என்ன சொல்லும் தமிழில்? சரி, யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். கோக்காச்சி, இதுதான் கோக்காச்சி. மலையாளத்தில் கோக்காச்சி, தவளா. ரொம்ப க்ரீனாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தொட்டுட்டும் நீ எவ்வளோ வேணாலும் தொடுறா, நான் அசையவே மாட்டேன், உனக்கு நீ அப்படியெல்லாம் வீடியோ பிடிக்க வேண்டாம் என்ன, அப்படியே சொல்லிட்டு இருந்துச்சு.
அதனால் மெதுவாக டச் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரசிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே, இதுதான் இந்த வீடியோ. நைஸாக இருக்குல்ல? நீங்களும் எல்லோரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரகம் எல்லோரும் பார்க்க மாட்டாங்கள்ல. அப்போ ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.